நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒருவர் நிலத்துக்காக அட்வான்ஸ் கொடுக்கிறார், அதை திருப்பி கொடுக்கல. இவர் போய் கேட்கிறார். கேட்கறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கானாக்கா கண்டிப்பாக உரிமை இருக்கு. அக்ரிமெண்ட் பீரியடுக்குள்ள கிரைம் பண்ண முடியாவிட்டால் பெனால்டி, பீனல் இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த பீரியடுக்கு நீங்க முடிச்சு கொடுத்ததுனால ஆஸ் பர் அக்ரிமெண்ட் நீங்க இவ்வளோ வட்டி எனக்கு செலுத்த வேண்டும். வட்டியோட சேர்த்து அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணுங்க. ஏன்னா அவங்க அந்த பீரியட் முடிஞ்சிருச்சு. 1 வருஷம் 2 வருஷம் அந்த பீரியட் போட்டிருந்தா முடிஞ்சிச்சு, உங்களால் அது பண்ண முடியல. லேண்ட் கிராபிங் அப்படிங்கிற ஒரு செக்ஷன்ல அவர் மேல வழக்கு தொடர்றதுக்கு ஈஸியா இருந்திருக்கும். வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். 2 தினங்களுக்கு முன் நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது என்ன, எதனால் அவங்க கைது செய்தார்கள், அவனுடைய பின்னணி சொல்லலாம் அப்படின்ட்டு தான் இந்த காணொலி. நம்ம ஏன் இந்த பிரபலங்களின் கைதுகள், நீதிமன்ற வழக்குகள் இதெல்லாம் பற்றி நம்ம பேசுகிறோம்னாக்கா, நான் சாதாரணமாக நடக்கின்ற வழக்கு நம்ம மக்களுக்கு போய் சொல்லும்போது அவங்களுக்கு புரியாது. இந்த மாதிரி பிரபலங்கள் சில வழக்குகளில் கைதோ இல்லை மற்றபடி அவர்களுடைய வழக்குகள் பற்றி நம்ம சொல்லும்போது அதில் லீகல் இம்பேக்ட் எப்படி இருக்குது, இதில் எப்படி நடந்திருக்கலாம், இல்லை இதனோட இம்பேக்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பொதுமக்களுக்கு சொல்லும்போது இந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது, செய்தால் இந்த மாதிரி தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்றத மக்கள் புரிந்துக்கணுன்றதுக்காக தான் நம்ம பிரபலங்களின் வழக்குகளை எடுத்து இங்கே பேசுகிறோம். மக்களுக்கு தெளிவாக புரிந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் மக்கள் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்றத சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி போடுறோம். ஓகே, திரும்ப இப்போ வழக்குக்கு வருவோம். அவருடைய மகன் கைது பண்ணப்பட்டிருக்கார். எதனால் கைது பண்ணப்பட்டிருக்கார் அப்படின்னாக்கா, மன்சூர் அலிகான் அவர்கள் வடபழனியில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்காக ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறார். அதாவது கனி என்கின்ற அவருக்கு தெரிந்த ஒரு பர்சன் இருக்கார், அவர்கிட்ட கொடுக்குறாரு. 10 லட்சம் ரூபாய் அவருக்கு முன்பணம் கொடுக்குறாரு. ப்ராப்பர்ட்டிக்கு அட்வான்ஸாக வச்சுக்கோங்க, எங்களுக்கு முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பல வருடங்கள் கிடைக்கின்றன. இதோ முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு கண்டி அந்த பர்சன் அவருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை முடிச்சு கொடுக்க மாட்டேன்றாரு. இப்போ மன்சூர் அலிகான் மகளுக்கு திருமணம் வைத்திருக்கிறார்கள், இல்லை வேறு செலவுகள் இருக்குது அப்படின்னும் போது நீ முடிச்சு கொடுக்கலையா, எனக்கு அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு இவர் கேட்குறாரு. கேட்கும்போது தான் போக முடியலை அப்படின்றதுக்காக தன்னுடைய மகனை அனுப்பி அந்த பணத்தை கேட்குறாரு. மகன் போய் பணத்தை கேட்கும்போது அங்கே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. மகன் போய் பணத்தை கேட்கும்போது அவர் உடனே என்ன பண்ணுறாருனாக்கா 100க்கு ஃபோன் அடிக்கிறாரு. 100க்கு யார் அடிக்கிறாருனாக்கா, பணம் கொடுக்க வேண்டியவர் 100க்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி என்னை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தகராறு பண்ணுறாரு, என்னை அடிச்சிட்டாரு, தகாத வார்த்தையில் பேசுகிறார் அப்படின்னு சொன்னதுனால மன்சூர் அலிகானின் மகனை கைது பண்ணி இட்டுன்னு போய்ட்டுறாங்க ஸ்டேஷனுக்கு. இப்போ மன்சூர் அலிகான் வராரு. ஸ்டேஷனுக்கு என்ன சொல்கிறாருனாக்கா, இல்லை நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, அப்படி போய் மிரட்டுறதாக இருந்தால் என் பையன் ஒரு 3-4 பேரோட தான் போயிருப்பான் இல்லைங்களா, என் பையன் பேசுறது கூட வெளியில தெரியாது. இதுக்கு முன்னாடி ஒரு வழக்கு அவர் மேலே போட்டாங்க, ஏதோ கஞ்சா கன்சூம் பண்ணிட்டாங்கன்றதுக்கு போதும் வழக்கு அவர் மேலே போடும்போது நானே முன்னே நின்று அவரை பலார்னு அடித்து, ஏன்டா இப்படி பண்ண, இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை இம்மிடியேட்டாக நானே போலீஸ்கிட்ட மாட்டிவிட்டேன். அந்த மாதிரி ஒரு மனம் படைத்த என்னுடைய மகன் திருந்திட்டார், இனிமேல் அந்த மாதிரி போக மாட்டார், வெளியில் அவர் பேசுறது கூட தெரியாது, ஆனால் அவரு போயிட்டு இந்த மாதிரி சண்டை போட்டார் அப்படின்னு சொல்கிறது முற்றிலும் தவறு என்றது மன்சூர் அலிகானுடைய தரப்பில் சொல்கிறாங்க. இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. மன்சூர் அலிகான் என்ன சொல்கிறாரு, எவ்வளோ பெரிய தவறெல்லாம் நடக்குது, அவர் உடனே அந்த ரீசெண்டாக நடந்த பல இன்சிடெண்ட்டை சொல்லிவிட்டு இவ்வளோ பெரிய இதுக்கே நீங்கள் எஃப்ஐஆர் போட மாட்டேன்றீங்க, இது ஒரு சின்ன வாய் தகராறு தான், இதுக்கு எஃப்ஐஆர் போடுறீங்களா, எதனால், நான் வளர்ந்து வரும்போது எனக்கு சில வளர்ச்சிகள் வரும்போது கரெக்டாக அதை தடுக்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்றாவே மன்சூர் அலிகானுடைய தரப்பில் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏன் அது மேலே அவர் மேலே வழக்கு போடுறாங்க அப்படின்ற லீகல் பாயிண்ட்டை இப்போ நம்ம பேச வருவோம். இப்போ ஒருவர் நிலத்துக்காக அட்வான்ஸ் கொடுக்குறார், அதை திருப்பி கொடுக்கல. இவர் போய் கேட்குறார். கேட்கறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கானாக்கா கண்டிப்பாக உரிமை இருக்குது. அதாவது 2 விஷயம். ஒரு ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் போடும்போதே இந்த அமௌண்ட்டு ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 crore ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 crore சம் அமௌண்ட்டு 10 lakh rupees அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். இதிலிருந்து 3 மாதத்திற்குள் அல்லது மேக்சிமம் 1 வருடத்திற்குள் இந்த கான்ட்ராக்ட் முடிந்து அந்த ப்ராப்பர்ட்டியை நான் கிரைம் பண்ணிடுவேன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட் பீரியடுக்குள்ள கிரைம் பண்ண முடியாவிட்டால் பெனால்டி, பீனல் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது 12% இருந்து ஒரு 24-28% வரை கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதில் போட்டிருப்பாங்க. இதில் என்ன அக்ரிமெண்ட் போட்டாங்கன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த அக்ரிமெண்ட்டும் ஏதோ ப்ரொடியூஸ் பண்ணலை. ஓரலாக சொல்லியிருக்காங்க, இந்த ப்ராப்பர்ட்டிக்காக நான் இவ்வளோ காசு கொடுக்குறேன், எனக்கு இவ்வளோ வருஷத்துக்குள்ளே முடிச்சு கொடுனாரு, அவர் முடிச்சு கொடுக்கல. சப்போஸ் உண்மையிலே அந்த அக்ரிமெண்ட் இருந்ததுனாக்கா இவர் மன்சூர் அலிகான் நீதிமன்றத்தை அணுகி இருந்தால், அதாவது நீதிமன்றத்தை அணுகுவதற்கு முன்
ஒரு பிரைவேட் நோட்டீஸ், ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாருனாக்கா, ஐயா இந்த மாதிரி நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டில் என்டர் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ நாளுக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும், இன்னும் முடிச்சு கொடுக்கல, இந்த பீரியடுக்கு நீங்கள் முடிச்சு கொடுத்ததுனால ஆஸ் பர் அக்ரிமெண்ட் நீங்கள் இவ்வளோ வட்டி எனக்கு செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாருன்னா வட்டியோடு சேர்த்து அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணுங்க. ஏன்னா அவங்க அந்த பீரியட் முடிஞ்சிருச்சு, 1 வருஷம் 2 வருஷம் அந்த பீரியட் போட்டிருந்தா முடிஞ்சிச்சு, உங்களால் அது பண்ண முடியல. எனக்கு அந்த 10 லட்ச ரூபாய் நான் கொண்டு போய் அங்கே முடக்கிட்டதுனால எனக்கு பண நெருக்கடி வந்திருக்கு, அதனால் ஆஸ் பர் அக்ரிமெண்ட் நீங்கள் எனக்கு இவ்வளோ காசு கொடுக்கணும்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாருனாக்கா அதை வச்சுக்கிட்டு அவர் மேலே வழக்கு தொடர்றதோ இல்லை லேண்ட் கிராபிங் அப்படிங்கிற ஒரு செக்ஷனில் அவர் மேலே வழக்கு தொடர்றதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். இது நமக்கு அக்ரிமெண்ட் போட்டாங்களா போடலைங்கிறது இது வரைக்கும் எனக்கு விளக்கம் இல்லை, 2 நாள் தான் ஆகுது. இனிமேல் ஃபர்தராக நமக்கு தெரிய வரும். இது ஏன் இந்த காணொலி நம்ம போடுறோம்னாக்கா, வேறவர் அதாவது எப்பொழுதுமே ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கிறதுக்கு முன் ப்ராப்பராக அதை அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுவது என்பது மிக மிக முக்கியம். அந்த அக்ரிமெண்ட் போட்டோம்னாக்கா அதிலிருந்து உடன்பாடு, அந்த உடன்பாடில் இருக்கின்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை 2 பேருமே மீற முடியாது. அதில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், இவ்வளோ நாளுக்குள்ளே நான் வாங்குறேன், இவ்வளோ நாளுக்குள்ளே எனக்கு செட்டில் பண்ண, அப்படி இல்லைன்னா இவ்வளோ வட்டி கொடுக்கணும், இல்லைன்னா எனக்கு அந்த பணத்தை திரும்ப கொடு. அப்படி இருந்ததுனாக்கா போலீஸ்க்கும் வசதியாக இருக்கும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி கொடுக்க முடியாத வாங்க முடியாத ஒரு பட்சத்தில் இந்த மாதிரி போயிட்டு நான் தகராறு பண்ணுறேன் இது பண்ணுறேன் இந்த வேலைகள்லாம் வராது. போகும்போதே ஐயா நான் இந்த மாதிரி போகிறேன், இவர் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஎஸ்ஆரை ஃபைல் பண்ணிவிட்டு ஒரு கான்ஸ்டபிளோடு போயிட்டு அங்கே நின்று கேட்டிருந்தாருனாக்கா இந்த அளவு ஒரு டிஸ்பியூட்டை நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதனால் எனி ப்ராப்பர்ட்டி வாங்கும்போதோ விற்கும்போதோ அந்த உடன்பாடு அக்ரிமெண்ட் போடுறது என்பது மிக மிக இம்பார்ட்டன்ட். அதை பற்றி சொல்லாமல் இந்த காணொலி. நன்றி, வணக்கம்.